நம்ம கப்படி வெட்ட 9 மீனவர்கள் வீடு வரணும். அவங்க வந்து எங்களுக்கு உழைத்து சோறு தருவாங்க. அப்புறம் மாவட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நான் இங்கே பேச வந்த விடயம் என்னன்னா, எங்களின் நீண்டகால பிரச்சனை கச்சத்தீவை பற்றி. இது வரைக்கும் இருந்த கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாக இருக்கட்டும், இவை ரெண்டுமே தேர்தல் வரும்போது மட்டும் அது பத்திரிக்கையில் தாய்மாமன் பேரை போடுற மாதிரியே மறக்காமல் கச்சத்தீவை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை, அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எந்த முறையில் கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒன்று, அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? என்ன சொல்கிறான், ரகசியத்தெல்லாம் சொல்கிறான். அவன் தான் எனக்கிட்ட, இங்கே பாரு, அவன் தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. புரியுதா? கண்டிப்பாக நம்புகிறோம். நான் சொல்கிறதுக்கு எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிற்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலையை கிழிச்சானா சொல்லு? இல்லைண்ணா, கண்டிப்பாக கிடையாது. அங்கே ஒருத்தன் நிற்கும்போது, ஒரு வீர மகன் நிற்கும்போது அவனால் தொட முடியல. இங்கே உங்கள் அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிற்க. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. அதனால தானே நான் நீ கச்சத்தீவை எடுன்னு சொன்னில. அவன் இப்போ பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறோம்? நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு வேற வழக்கை போட்டு வேற வச்சிருக்கான் என் மேலே. இந்த பாரு, நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரித்தான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சுருக்கீல்ல, அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் ஆஹாஹான்னா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். எனக்கு சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வர, அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் பக்கத்திலே வரமாட்டேன். புரியுதா? கண்டிப்பாக. இப்போ பாருங்க எப்படி சொல்கிறாரா, அப்படி சொல்கிறாரு, இராணுவத்தையே மதிக்கலம்ப. நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும்போது நீ தடுத்து காப்பாற்றிருந்தீன்னா நான் மதிப்பேன். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை, இந்திய கடற்படை இராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல, அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை இராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி. அப்போ வேறு வழி கிடையாது. என்னையை நான் தற்காத்து கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன். கச்சத்தீவை இருப்பார், ஒரு தடவை இப்படி பாரு, இது எப்படி இருக்கும் பாரு. இப்போ 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 வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாரு, ஒரு சட்டசபையில் வேலை, கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறேன். என்ன குரல் வரும்னு சொல்கிறேன். கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரைக்கும் அதான் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, என்னை பிரித்து விடு. இப்போ கச்சத்தீவு இந்தியாவோடதா கேள்வி இல்லை, அது யாரோடது? என்னோட சொந்த நிலம், எங்கள் பாட்டன் சேதுபதியோடது. மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. சரி, இப்போது என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக்கொள்வதை, தொடர்ச்சியாக சுட்டுக்கொள்வதை சகித்து கொண்டு நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என் இனத்தை, இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் நண்பனா பகைவனா? என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இப்போ நான் வேணுமா அவன் வேணுமா? இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தொங்கிய செக்கிழுத்தவன், இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன், வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன், என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன? இப்போ நான் வேணா என்னை வச்சுக்க, அவன் வேணா அவனை வச்சுக்க.
அப்ப கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. பிரிவினைவாதி பார்த்தீர்களா, அதற்குத்தான் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள், வெல்ல விடாதீர்கள் என்று சொல்லும். இங்க வா, இங்க வா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிறேன் நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்றேன் நீ தேசியவாதியாடான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கும்னு சொல்லு. இன்னைக்கு கூண்டுக்குள்ள இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கண்டுக்காம போற, கூரை மேலே ஏறி ஒரு நாள் கூவுனா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்லித்தானே ஆகணும். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு. குறிப்பா இந்திய கடற்படையானது தமிழக மீனவர்கள் கிட்ட மட்டும்தான் பாரபட்சம் காட்டுவதாகவும் மற்ற மாநில மீனவர்கள் கிட்ட அப்படி நடந்து கொள்வது இல்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தற்போது தமிழகத்துல தாவேகா ஆட்சியானது நடைபெற்று வரும் சூழல்ல கச்சத்தீவை மீட்பது பற்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில தாவேகாவோட மீன்வளத்துறை அமைச்சர் கிட்ட இது குறித்து கேள்வியானது கேட்கப்பட இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நகர்ந்துகிட்டே போயிட்டு இருந்தாரு. இப்படியான சூழல்ல நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கா உங்களை வந்து ஆட்சியில வந்து தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சமீபத்துல பேசியிருந்த ஒரு மேடை பேச்சுல சீமான் அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. குறிப்பா இப்படி தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால பிடிச்சு கொண்டு போவதை தடுக்கும் விதமா நாம் தமிழர் கட்சியானது ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படை அப்படின்ற ஒரு படையானது கட்டமைக்கப்படும். இந்த படையில மீனவர்களையே போலீஸ் அதிகாரியா பணியமர்த்தி அவங்க கையில ஆயுதத்தை வந்து கொடுத்து விடணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஆயுதங்களை கொடுத்து விடும்போது இலங்கை கடற்படை வந்து ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா தட்ரா தூக்குடா அப்படின்னு அவங்களுக்கு அனுமதி வழங்கி இலங்கை கடற்படைக்கு நாம அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். இப்ப நாம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை நாம அனுப்புவோம். இந்த கடிதத்துக்கு கொடுத்ததுதான் அதை மறுபடியும் மீட்க முடியாது அப்படின்னு ஒரு பதிலானது வரும். எனவே நாம அப்ப என்ன சொல்லணும்னா கச்சத்தீவை மீட்டு கொடு, இல்லனா எங்களை தனிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லணும். இப்படி நான் சொன்ன உடனே பிரிவினைவாதம் பேசுறாரு, இவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா என்னோட நிலத்தோட ஒரு பகுதியா இருந்த ஒரு பகுதியை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டு இப்ப அதை மீட்டு தாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து பிரிவினைவாதி, ஆனா கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து தேசியவாதியா அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. தன்னோட நாட்டை சேர்ந்த மாநிலத்துக்கு சப்போர்ட்டா இல்லாத ஒரு மத்திய அரசு வந்து எப்படி இலங்கைக்கு சப்போர்ட்டா இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கச்சத்தீவை மீட்கணும், கச்சத்தீவை மீட்பது பற்றி நடவடிக்கைகளை தீவிரமா மேற்கொள்ளணும். இதே போல மீனவர்களுக்கு காவல்துறை பதவி கொடுத்து அவங்க கிட்ட ஆயுதங்களையும் கொடுத்து விடணும். நம்மளோட தலைவர் பிரபாகரன் வந்து உயிரோட இருந்தப்போ இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை தொட்டதே கிடையாது. எனவே இப்ப நாம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அங்க இருக்குது யாரு அப்படின்னு பார்த்துட்டு சீமானா அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளோட தமிழக மீனவர்களை தொடுவதற்கே அவன் பயப்படுவான் அப்படின்னு சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.